முடியுமா வாழ்க்கையில் அடுத்து நடந்த கதை என்னன்றதை கேட்போமா? என்ன அப்புறம் என்ன கொய்யாப்பழக்கார 80 ரூபாய்க்கு கொய்யாப்பழம் விற்கிறத பற்றி வியாபாரத்தை ஆரம்பித்து இந்த ஊரில் நம்ம பிழைச்சிக்கலாம்டா அப்படின்னு யோசனை பண்ணி கரெக்டாக நான் யோசனை பண்ணது மாதிரியே அந்த ஏரியாவில் நான் பிழைச்சிக்கிட்டேன். நல்லபடியாக சேல்ஸ் ஆகி நிறைய காசு பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோம். எதுக்கு கடையை ஆரம்பித்தேன்? ஒரு நோக்கம். என்ன நோக்கம்டா? என் தங்கச்சியை கட்டி கொடுத்துடணும் அப்படின்ற நோக்கம். ஏன்டா எங்கள் அம்மா ரொம்ப வருத்தப்படுச்சு, ஆம்பளை பிள்ளை பெறாமல் இப்படி பொம்பளை பிள்ளைய பற்றுக்கிட்டேனே, இது உங்கள் கட்டி கொடுத்துட்டு ஊருக்கு வாக்கப்பட்ட வீட்டுக்கு ஓடி போயிடும். நம்மகிட்டே 10 எதிர்பார்க்கும். நம்ம பிள்ளைய யார் கட்டி கொடுக்குறதுன்னு அழுதுச்சு. ஏய் என்ன நினச்சி கொடுத்துட்ற, பொம்பளை பிள்ளைண்டானே சொல்லிவிட்டேன், ஆம்பளை பையன் மாதிரி உழைச்சி என் தங்கச்சியை நான் கட்டி கொடுப்பேன் அப்படின்ட்டு அப்போவே எங்கள் அம்மாட்ட சவால் விட்டுருந்தேன். பார்த்து அந்த சவாலுக்கு என் புருஷன் நாளைக்கு நான் ஓட்டாருன்னா என்னைக்காவது ஒரு நாள் சொல்லி காட்டுவேன். என் நாத்தனா நங்க மாமி அப்படி யாராவது சொல்லி காட்டிக்குவேன். ஏன் மயம் காட்டி போட்டுத்தேன், எல்லாத்தையும் முடிச்சு வச்சேன். இப்போ சொல்ல முடியாதுல்ல, இப்போ நானும் உழைச்சிருக்கேன் ஆம்பளைக்கு நகராண்டு சொல்லிக்கிறலாம் அப்படின்ற யோசனையில் தான் கடையவே போட்டேன். இப்போ அம்மா வந்து நல்லா அதிரசம் பொருட்களை சுட்டு பேளமாக வியாபாரமாகி பேளமாக காசு சம்பாதிச்சோம். அதுக்கப்புறம் என்ன, நல்லபடியாக நகை நட்டெல்லாம் எடுத்து தங்கச்சி 11ஆம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருந்துச்சு. படிச்சுக்கிட்டு இருந்தவள ஒரு நாள் காது குத்து ஒரு விசேஷத்துக்கு கூட்டிகிட்டு போயிருந்தேன். அங்கே வந்து எங்கள் வீட்டுக்காரோட சித்தப்பா மையன் வெளிநாட்டிலேருந்து அப்போத்தே வந்துருந்தேன். பார்த்துக்கிட்டு எனக்கு இந்த பொண்ணை தான் பிடிச்சிருக்கு, இதைத்தான் கட்டு நான் கட்டுவேன் ஒத்த காலம் நின்ட்டேன். பார்த்துக்கிட்டு எங்கள் இதுகளில் வந்து ஒரு மாமா மையனுக்கு ஒரு பொண்ணத்தை கொடுக்கணும். எங்கள் அம்மாவோட கூட பிறந்தவங்க 4-5 பேர் இருப்பாங்க. அப்படியே அடுத்தடுத்து ஆம்பளை, அதாவது எங்கள் மாமனாரோட பிறந்தவங்க 3 பேர். அந்த 3 பேருக்கு 3 ஆம்பளை போய் இருக்குண்டா எல்லா வீட்டுக்கும் நாங்களே கொடுக்க முடியாது. நான் ஒரு வீட்டில் 5 பொம்பளை பிள்ளை வச்சுருந்தா 5 பொம்பளை பிள்ளை 5 மாமன் பிள்ளை கொடுக்க முடியாது. அடுத்தடுத்து பத்து வச்சுருக்காங்கல்ல அவங்களுக்கு கொடுக்க முடியா அப்படின்ட்டு கணக்கு பண்ணி கொடுப்பாங்க. அப்படி கொடுக்குறப்ப எங்கள் அம்மாவுக்கு வந்து இந்த பையன் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டால, அதனால் இந்த பையனை எங்கள் அம்மாவை பேசி என் தங்கச்சியை முடிக்கிறதுக்கு ஏற்பட வேண்டாம். இப்போ சொந்த மாப்பிள்ளை, அதாவது எங்கள் வீட்டுக்காருக்கு சித்தப்பா மையனுக்கே என் தங்கச்சி வாக்கப்பட்டு போயிட்டான். எங்கள் 2 பேருக்கு நல்ல எண்ணம் இருந்ததுனால 2 பேருக்கும் மாமையன் கிடச்சி போச்சு. சூப்பர். அதோட கல்யாணம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பட்டிக்காடு, அது கிராமம். நான் வாக்கப்பட்ட ஊர் தான் அவளும் நானும் ஒரே அண்ணன் தம்பி தானே வாக்கப்பட்டிருப்பேன். அதாவது சித்தப்பா மையன் பெரியப்பா மையனுக்கு வாக்கப்பட்டா ஒரே ஊராக தானே இருப்பான், ஒரே ஊர். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார், இந்த பிள்ளை இங்கே மதுரையிலே இங்கே இருந்தது, இங்கனக்குள்ளே ஒன்று அங்கனக்குள்ளே இருந்துக்கலாம்ப்பா, இங்கே ஒரு வீடை பிடிச்சிருந்துக்கலாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு. சரிண்டே அந்த பையனை சொல்லி வச்சுக்கிட்டு வந்துருச்சு. அதுக்கப்புறம் 1 வருஷம் உடனே மாதமாயிட்டா வந்துங்க தங்கச்சி. கல்யாணம் முடிச்சு கொடுத்து அந்த 2வது மாதத்துலேயே மாதமாயிட்டா. அதனால் கொஞ்சம் குழந்தை குட்டியெல்லாம் வச்சுக்கிட்டு தனியாக 17 வயசு தான், 11ஆம் கிளாஸ் படிக்கிறேன். 17 வயசு தான், சின்ன பிள்ளையில கட்டி கொடுத்துச்சு. அதனால் கொஞ்சம் பக்குவம் தெரியாது, கொஞ்ச நாளைக்கு எங்கள் கூடயே இருங்க அப்படின்னு 1 வருஷத்துக்கு எங்கள் கூடயே வச்சுருந்தான். 1 வருஷமாக எங்களோடய இருப்பாதுங்க. அக்கா தங்கச்சி பாசம்டா எப்படி உங்கள் பாசம் சொல்லுங்கன்னு ஒருத்தர் வேறு கேட்டுருந்தார். நல்லா சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. அக்கா தங்கச்சி பாசம் கொஞ்சம் நஞ்சம் பாசம் இல்லைங்க. எங்களை இல்லை காத்தாடி அமர்த்துது, இது ஊரை கரகரன்னு இறஞ்சிக்கிட்டு இருக்கு காத்தாடி அமர்த்தல. அதோட பார்த்துக்குங்க, பாசம் அப்படி ஒரு பாசத்தில் எடுப்போம். எப்படி பாசம்னு நினைக்கிறீங்க? என் புருஷன் வேலை பார்த்துட்டு வந்து தூக்கத்தில் அழுத்து தூங்கிடுவார். அழுத்த உடம்புல தூங்கிடுவார். என் கொழுந்தே இந்த பப்ஜி கேம் விளையாடுவாங்க பாருங்க, அந்த கேமை அவன் தனியாக புலம்பிக்கிட்டே கிடப்பேன் பார்த்துங்க கட்டில். நானும் என் தங்கச்சி மட்டும் அது அப்படி இது இப்படி, ஓ புருஷன் இப்படி அது எப்படி, அதெல்லாம் முழுசாக சொல்ல முடியாது. அப்படி பல ரகசியங்களை பேசி எங்களுக்குள்ளே நாங்கள் சிரிச்சிட்டு கிடப்போம். அப்போ எங்கள் அம்மா சொல்லு, அடியே அவளுக்கு கட்டி கொடுத்தாச்சு, அவள் புருஷக்கிட்ட போய் படுங்கடி, என்னடி நீங்கள் 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிட்டே பேசுறியே அப்படின்னு எங்கள் அம்மா வந்து கத்தேன். எங்கள் அம்மா ஒரு சாம்பு போய் நடிச்சாமத்தில், அதாவது நைட்லேயே எங்களுக்கு தூக்கம் வராதுங்க, என்னென்றே தெரியாது. நைட்டு பூரா முடிச்சுக்கிட்டே இருப்போம், பகலில் தூக்கம் வர்றோம். அந்த மாதிரி தான் 2 பேருமே. அப்போ எங்கள் அம்மா சொல்ல, அந்த கிறுக்கு பயலுக்கு பிறந்தவ கிறுக்கச்சி மாதிரியே இருக்கலையே 2 பேரும், அவந்தாலும் அப்படித்தான் விடிய தூங்காமல் இப்படி ரோட்லேயே தெரியும், இந்த இவ்வளவு விடிய தூங்காமல் அப்படி பேசிட்டு கிடக்காது. அவள் புருஷன்ட்ட போய் தூங்கிட்டோம். நாங்கள் சொல்லிடுவோம், எங்கள் புருஷன் அவங்க வாட்டுக்கு தூங்கிட்டாங்க, நீ உன் வேலையை பாரு அப்படின்ட்டு நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் கட்டி பிடிச்சிக்கிட்டே தூங்கிடுவோம். பார்த்துங்க அந்த மாதிரி அக்கா தங்கச்சி அப்படியே நல்லா இருக்கும். பார்த்துக்கங்க, ஊர் உலகத்துலாம் சொல்லுவாங்க, விசேஷத்துக்கெல்லாம் போனோம்டா ஆத்தாடி சாமிநாத மக்கா மாதிரி இருக்கணும். பற்றியெல்லாம் எப்படி அக்கா தங்கச்சின்னா ஒருத்தி விட்டு கொடுத்து இவனாக அவனாக எவ ஓட்டு எப்படி இருக்காளுங்க, இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சில பேர் சொல்லிட்டாலும் ரொம்ப நெருங்கின உறவுக்காரர்களுக்கு பூரா அப்படியே வெந்து வேக்காடாயிருமுங்க. நல்லா ஒரு குடும்பம் ஒற்றுமையாக இருந்துச்சுன்னா அந்த குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு பல அந்நிய வேலைகள் நடத்தப்படுங்க. நெசத்துக்கே சொல்கிறேன், அந்த மாதிரி அந்நிய வேலைகள் நடத்துறது ஆம்பளையாக இருக்கட்டும் பொம்பளையாக இருக்கட்டும் 2 பேரும் இருந்தேன். அந்த மாதிரி அந்நிய வேலைகள் நடத்தினா எங்கள் அக்கா தங்கச்சி 2 பேர்த்திட்டையும் அது நடக்காது. ஏன்டா என்கிட்ட சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியா, ஆமாம் பிள்ளாருவதே, ஆமாம் என் தங்கச்சி பிள்ளாருவ, ஆமாம் ஒன்றா வச்சுருந்தா நம்மளுக்கு என்னென்ன செலவாகுது, ஆமான்னு கேட்டுட்டு அதையே அப்படியே ரிப்பீட்டாக போய் என் தங்கச்சி சொல்லி நாங்கள் 2 பேரும் அக்கான்னு கணச்சு கிடப்போம். எங்ககிட்ட செல்லாகாது. ஆனால் வந்து என் குழந்தை கொஞ்சம் வயசு பையன், அதாவது வயசு கம்மியாக, அவனுக்கு ஒரு 28 வயசு தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்ககிட்ட வந்து நிறைய பேர் மாட்டி விட்டாங்க.
அப்படி இப்படி உங்களை வச்சு அவங்க கடை விட்டுக்கிட்டுக்காக ஒன்றா இருந்துக்கிட்டு நீ மாவு சம்மந்து கொண்டு போய் கொடுக்குறதும் அவங்களுக்கு நீங்கள் இல்லைன்னு அவங்க கடையை போட முடியாது தெரியுமா, உங்களை வச்சு அவங்க சம்பாத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இல்லாட்டா ஒன்றா வச்சுக்குவாங்களா, அப்படி இப்படின்ட்டு போட்டு விட்டாங்க. இப்படி எப்படி போட்டு விட்டாங்க உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டுறாதீங்க. அந்த பேச்சு வாக்கில் சண்டை தான் சொல்லி போடுறதுல எங்களை வச்சு தான் நீங்கள் இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படி இப்படின்ட்டு வழக்கெல்லாம் கிடச்சோம்டா. அந்த மாதிரி ஏவி விட்டுறாங்க சொந்தத்தில். ஒன்று மண்ணுமா இருந்தால் தாங்காதுங்க மனுஷனுக்கு. இந்த யூடியூப் ஆரம்பிக்கல ஒன்றாத்தான் இருந்தான். எங்களை மாதிரி ஒற்றுமையாக இருங்கன்னு வீடியோ போட்டுட்டு கிடந்தேன். அப்புறம் ஒரு வருஷம் வந்து சரி அடிக்கடி தகராறாக வந்துக்கிட்டு இருக்கு, தங்கச்சியை தனி கொடுத்துன்னு வச்சுருவோம்ட்டு நான் போட்ட நகையெல்லாம் அடகு வச்சு ஒத்திக்கு ஒரு வீடை பிடிச்சி எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 10-20 வீடு தள்ளி ஒரு வீட்டை பிடிச்சி குடி வச்சுட்டவங்க. அங்கே போய் நல்லபடியாக தங்கச்சி இருந்துட்டு அப்பப்போ வீடியோ கால் அடிப்பா. எனக்கு அழுகையா இருந்துச்சு. அவள் போனதுலேருந்து அழுவேன். எங்கள் அம்மா எதுக்கு இப்படி அழுகிற, ஓன் பிள்ளை குட்டின்னு ஆப்ரேஷன் பாரு, அவள் கிடக்கா, அவள் ஆப்ரேஷன் இருக்கட்டும், ஆப்ரேஷனுக்கு பேசவும் தெரில ஒன்றும் தெரில, என்னத்தையாவது பேசுகிறேன் அப்படின்ட்டு எங்கள் அம்மா சொல்லிட்டு இருந்துச்சு. ஆமாம் அது நம்ம தங்கச்சி வாழ்க்கை தான் முக்கியம் அப்படின்ட்டு நான் இருந்துருவாங்க. அப்பப்போ வீடியோ கால் அடிப்பா. வீடியோ கால் அடித்தா நீங்களாம் பேசுவீங்க அக்கா தங்கச்சி கிட்ட. நாங்கள் 2 பேரும் என்ன தெரியுமா பண்ணுவோம், ஒரு அரை மணி நேரத்துக்கு இருந்தா அப்படின்ட்டு வா, நானும் தான் அப்படின்ட்டு அப்படின்ட்டு இப்படியே சொல்லிக்கிட்டே கிடப்பாங்க. எங்கள் அப்பா வந்து பார்த்துட்டு என்னடி பண்ணுறீங்க 2 பேரும், எதுக்கடி இப்படி நாக்க துருத்துறிய, மிருகங்க மாதிரி இப்படி வாயை குழம்பு கொண்டு வரைய, ஐயா கிறுக்கு பிடிச்சிருச்சு அவளுக்கு 2 பேத்துக்கு, ஏன்டி இப்படி இருக்கியேண்டே எங்களை கிண்டல் பேசுவேன். அப்புறம் ஒரு நாள் தோசை சுட்டுக்கிட்டு இருந்தா. தோசை சுடையிலே எங்கள் வீட்டுக்காரர் என்னடி தோசை ரொம்ப கட்டாட்டையாக வருது, மெல்லியஸாக சுட மாட்டேயான்ட்டாரு. மாவு இழுவுறப்ப ஒட்டிக்கிட்டு வருதுப்பா அப்படின்ட்டு. என் தங்கச்சி கக்கன்னு கிடச்சா. என்னடி இவ்வளோ சிரிப்பிக்கிற அப்படின்ட்டு. இல்லை மச்சான் இப்போ என்ன சொன்னாருண்டா, மச்சான் தோசை ரொம்ப கட்டையாக இருக்குது ஒல்லியாக சுடுன்னு கத்துறாரு அப்படின்ட்டு. அது ஒன்றும் இல்லை, எங்கள் வீட்டுக்காரர் இப்போத்தான் தட்டை சிங்கில் போட்டுட்டு என்னங்க தோசை போதுமான்னு நான் கேட்டேன். அதுக்கு சொன்னார், நீ மொந்தையாக சுட்டு வச்சேன்னா 2 தோசைக்கு மேலே திங்கவில்லப்பா அப்படின்ட்டு போட்டு போகிறாரு. தோசையை அதிகமாக கேட்பாங்கன்னு நானும் ஒல்லியாக சுட மாட்டேக்கா, கத்தையை ஊற்றிடுவேன் நீனுமா அப்படின்ட்டா. அடி பாவி, எங்கள் வீட்டில் 5 பேர் இருக்காங்க, கத்தையை ஊற்றுறேன், நீ உன் வீட்டில் 2 பேர் புருஷனுக்கு மட்டும் தான் ஊற்ற மாட்டியா அப்படின்னு நான் சொல்லி அப்படியே சிரிப்பேங்க. நல்லா ஜாலியாக போங்க. எனக்கு என் தங்கச்சிக்கும் குணத்தில் சிலது டிஃப்ரெண்ட்டு. எப்படின்னா, நான் வந்து ஆம்பளைகளை அந்த வேலை பார்க்கக்கூடாது, பாத்திரம் வளர்க்கக்கூடாது, துணி துவைக்கக்கூடாது, இதெல்லாம் நம்மளே பார்க்கணும். நம்ம புருஷன் வேலைக்கு போகிறாரா, நம்மளுக்கு சம்பாரிச்சு கொடுக்குறாரா, அதுதான் அவர் வேலைன்னு நினைப்பேன். என் தங்கச்சி ஆணுக்கு பொம்பளையும் சமம். நான் பாத்திரம் வளர்க்கணும்னா நீ வந்து கழுவி வைக்கணும், நான் வீடு கூட்டுனா நீ குப்பையில் கொண்டு போய் கொட்டணும், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நீ தான் சமைக்கணும் அப்படின்னு சண்டை விடுவாங்க. ஏண்டி அப்படிலாம் பண்ணாதடின்னு சொல்லுவா. ஏக்கா சும்மா இரு, நீ மச்சானை ரொம்ப செலவு கொடுத்து வச்சிருக்க, மச்சானுக்கு நீ இப்படி செலவு கொடுத்ததுனாலதான் அவர் எல்லா வடையும் பொண்டாட்டி வைக்கும்போது சோறை கூட பொடி சாப்பிட்றாருல. உண்மைதாங்க, எனக்கு முடியலன்னா கூட சோறு போடு பானை சோறு போடுன்னு உட்காருவார். இப்போ கையில் எனக்கு உண்மையிலே இருந்தால் இப்போ தங்க கொஞ்சம் வீக்க வத்திருக்கு, கை எனக்கு ஆட்டை வைக்க முடியலை, ஒன்றுமே வேலை பார்க்க முடியல. இந்த சூழ்நிலையில் கூட அவர் ட்ரௌசரு அவர் அண்ட்ராயரு எல்லாத்தையும் குளிச்ச இடத்துல அப்படியே போட்டு போகிறாருங்க. அதை அலசி அங்கனக்குள்ள ஒரு கொடி இருக்குது, அதில் போட்டு போகலாம்லங்க, அப்படி போட்டு போக மாட்டார். ஆனாலும் இப்போ போய் சொல்ல முடியாதுல்ல. எங்கள் அப்பா எங்கள் அம்மாட்ட எப்படி குடும்பம் நடத்துகிறாரோ அதை பார்த்து ஓஹோ நம்மளும் இதே மெயின்டைன் பண்ணி போகணும், அப்போ தான் நம்ம குடும்பத்துக்குள்ளே சண்டை வராதுன்ற எண்ணத்தில் என் புருஷன்ட்ட அந்த மரியாதையை கொடுப்பேங்க. பொம்பளைன்னா இந்த வேலை, ஆம்பளைன்னா இந்த வேலை. அவர் சாப்பிட்ட தட்டை கூட எடுத்து வைக்க மாட்டார், கை கழுவுறது கூட ஒரு தனியை கிண்ண கொண்டு வந்து கை கழுவணுமாக்கா. அப்படித்தான் நான் கொடுத்து பழகிட்டேன். ஆனால் என் தங்கச்சி அப்படி கிடையாது. குளிக்க போயில துண்டு எடுத்துட்டு போகாமல் போயிட்டா, மறந்துட்டேன் குணம் அந்த துண்டு எடுத்து கொடுக்க மாட்டான். ஓ நீ எடுத்துகிட்டு போகணும், எங்கே எடுத்துகிட்டு போகணும், அடி பாதகத்தின் நானாக போய் ஒரு நேரத்துக்கு இருந்தால அவனை எடுத்து வைக்கப்படுவேன். அந்த மாதிரி என் தங்கச்சிக்க கரெக்டாக இருப்பாதுக்குங்க. நீனும் கூட்டுனாலே வா, நீ ஒரு அரை அரைஞ்சா நான் திருப்பிக்கிட்டு வர அரை வேண்டாம் அரைச்சிருவான். ஆட்டாடி அப்படிலாம் அடிக்காது நீ அப்படின்னு நான் உங்களுக்கு எப்படி அறிவுரை சரி அது வேற அறிவுரையா அவளுக்கு சொல்லுவேன். இருந்தாலும் சில அறிவுரைகளை கேட்பா, சில அறிவுரைகளை கேட்க மாட்டான். அதெல்லாம் முடியாது, ஆணுக்கு பெண் சமம் அப்படின்ட்டுவா. அப்படிதாங்க. அப்படியே சின்ன பிரச்சனை ஆகிட்டு இருந்துச்சா. இப்போ வந்து ரொம்ப பேசுறது இல்லை. ஏன்னா இப்போ எங்கள் வீட்டில் எங்கள் மாமா வீட்டில் கொஞ்சம் சண்டையாக போச்சு. அது அவங்க தங்கச்சியை தான் எங்கள் மாமா கட்டியிருக்காரு, அதாவது என் குழந்தையோட தங்கச்சி. அப்படியே பிரச்சனையானதுனால இப்போ கொஞ்சம் பேச மாட்டோம். புருஷன் பேச்சை கேட்டுக்கிட்டு தான் இருக்கணும். புருஷன் தானே முக்கியம். தங்கச்சிக்கு பாசம் இருக்குது என் மேலே, எனக்கும் என் தங்கச்சி மேலே பாசம் இருக்குது. ஆனால் மனசுக்குள்ள தான் வச்சுக்கிறது, ரொம்ப பேசிக்கிறது இல்லை. ஏன்னா வந்து நம்மளுடைய வாழ்க்கை தரங்களை வந்து நம்ம உயர்த்திக்கிறணும். அது புருஷனோடு இருக்கிறப்ப தான். இப்போ சாமநாத மக்கள் 2க்குமே நல்லபடியாக இருக்குது அப்படின்னு எப்போ சொல்லுவாங்க?
புருஷனோட குடும்பத்தோட புருஷன் பிள்ளைன்னு குடும்பத்தோடு இருக்கிறப்ப தான் சொல்லுவாங்க. அதைத்தான் நாங்கள் மனசில் வச்சுக்கிறோம். அதைத்தான் நானும் என் தங்கச்சிட்டு சொல்லுவேன். என்னைய விட உனக்கு உன் புருஷனும் உன் புருஷன் வீட்டு குடும்பம் தான் ரொம்ப முக்கியம் கூட. அவங்களோட நல்லபடியாக இருந்து உங்களுக்கு சொல்கிற அறிவுரையத்தை என் தங்கச்சிக்கும் சொல்லுவேன். அதனால் என் தங்கச்சி நல்லபடியாக சந்தோஷமாக இருக்காங்க. நானும் நல்லபடியாக எங்கள் மனசு போல் 2 பேத்துக்கு நல்ல மாப்பிள்ளை ஒத்துக்குங்க. எங்கள் மாப்பிள்ளை மாதிரி யாருக்கும் அமைஞ்சிருக்கான்றது ரொம்ப சந்தேகம்தான். அவ்வளோ ஒரு நல்ல மனுஷன். என் புருஷன் கூட சேலையும் இந்த நைட்டியும் தான் போட விடுவார். என் குழந்தை அவளை ட்ரௌசர் சட்டை கூட போட்டு விடுவான். வீட்டில் ட்ரௌசர் சட்டை போட்டுக்கிட்டு டீ சட்டை போட்டுக்கிட்டு சுற்றுவா. இத்தண்டி பொம்பளை ட்ரௌசர் சட்டை போடுறேன் நான் கூட அடிப்பேன். ஏன்னா இப்போ உள்ள பசங்கள்லாம் அப்படி விடுவாங்களா என்ன? அப்படி நல்ல பையன், நல்ல சுதந்திரம் கொடுக்குறது, நல்ல குணமுள்ள பையன். ஆனால் அந்த குணத்தை மாற்றுறது மற்ற உறவுக்காரங்க தான். அதுக்கு சொல்ல அதுகளுக்கு புரிய வைக்க முடியாது. கொஞ்சம் சின்ன வயசாக இருக்குது, கொஞ்சம் பெரிய வயசாக கொஞ்சம் மெச்சூர்டு வந்துச்சுன்னா அப்புறம் புரியும். மதினி குடும்பம் தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருப்பாங்க, அனுசரணையாக இருப்பாங்க, நம்ம வாழ்க்கைக்கு அவங்க முக்கியமானவங்க அப்படின்றது அப்புறம் தான் அவங்களுக்கு தோணும். இப்போ தோணாது. அதனால கொஞ்ச நாளைக்கு பட்டு வரட்டும் அப்படின்றது மாதிரி நாங்கள் 2 பேரும் பேசாத மாதிரி கொஞ்சம் இப்போதைக்கு வெளி தோற்றத்துக்கு மற்றவங்களாம் பார்க்குறப்ப அக்கா தங்கச்சிக்கு சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி நாங்கள் ஒதுங்கி இருக்கோமுங்க. அதான் சண்டையெல்லாம் கிடையாது. பேசுறதுக்கு ரொம்ப அதிகமாக பேசிக்கிற மாட்டோம். பாசன்றது மனசுக்குள்ளே இருந்தால் போதுமுங்க. என்னங்க இப்போ வந்து சண்டை போட்டுக்கிட்டு அவள் புருஷன்ட்ட இப்படி தான் நாங்கள் அக்கா தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இங்கே வந்தான்னு வச்சுக்கோங்களேன். எங்கள் அம்மா தனியாக கொடுத்துருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 1 மாற்றி கூட 2 மாற்றிக்கா 6 மாற்றிக்கா 1 வருஷத்துக்கு கூட கோவத்தில் இருக்கலாம். ஆனால் வந்துட்டு இப்போ எங்கள் அம்மாவும் எங்கள் கூட தான் இருக்குது. எங்ககிட்ட வந்து அவள் இருந்தானா மச்சா வீட்டில் போய் அவள் இருக்கான்னு 4 பேர் 4 விதமாக பேசுவாங்கல்ல. அதுக்காக புருஷனோட இருக்கிறதா கவருத அப்படின்னு நான் என் தங்கச்சிட்ட எடுத்து சொன்னதுனால என் தங்கச்சி என்கிட்ட சண்டை பிடிச்சிக்கிட்டது மாதிரி கொஞ்சம் நாளைக்கு பேசாமல் இருக்கும்னு பேசாண்டே இருக்காங்க. ஆனால் எங்களுக்குள்ளே இருக்கிற பாசங்களை அதுக்கும் என்றைக்கும் விட்டு போகாதுங்க. அது மனசுக்குள்ளேயே இருக்கும். எங்கள் தங்கச்சிக்கு ரொம்ப நல்ல குணம் இருக்குது. என் பிள்ளைகள்லாம் விட என் தங்கச்சி எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. எங்கள் 2 பேத்துக்கும் ஒரே சேம் குணம் என்னென்னா, பொதுவான விஷயங்களில் எது நம்மளுக்கு தப்பானது விஷயம் பட்டுச்சுன்னா அதை நாங்கள் செய்யக்கூடாதுன்னு எங்கள் அம்மா இருந்தாலும் சத்தம் போடுவோம். எங்கள் அம்மா வந்து அவள் இப்படி பண்ணா அப்படின்னு ஏதாவது சொல்லிக்கிட்டு இருந்துச்சுன்னா அவங்க மேலே தப்பு இல்லை, ஓ மேலே தான் தப்பு அப்படின்னு 2 பேருமே சொல்லுவோம். அந்த குணத்தில் 2 பேரும் ஒத்து போவோம். மற்ற எல்லா குணமும் டிஃப்ரெண்ட்டு. நான் மஞ்சள் குளிப்பேன், அவள் மஞ்சளே குளிக்க மாட்டான். நான் புடவை கட்டுவேன், அவள் எப்போ பார்த்தாலும் மாடர்ன் ட்ரெஸ் போடுவான். நான் வலிச்சு சீவி குங்குமம் போட்டு வச்சு நிறைய தலை நிறையா பூ வைப்பேன். அவள் இத்தனைக்கோண்டு ஒரு இனுக்கு பூ வச்சு சுடிதார் போட்டுக்குவான். நான் மூக்கு குத்தி சிமிக்கெல்லாம் போட்டு அப்படியே மங்களகரமாக இருக்குன்னு நினைப்பேன். அவள் அது என்னது ஃபவுண்டேஷன் போட்டு லிப்ஸ்டிக்லாம் போட்டு குறைச்சி மாதிரி இருக்கணும்னுவா. இதுதான் எங்கள் 2 பேத்துக்குள்ள வித்தியாசம். பிடிச்சிருக்கா எங்கள் குடும்பம் எங்களையும் பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்கள். முனியம்மா குடும்பத்தோட அடுத்த கதை என்னன்றதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்.